ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்கட்டும் பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். என்னை ஏமாற்றுனா நான் கண்டுபிடிக்க மாட்டேன். கண்டுபிடிச்சாலும் ஏன் டைட்டானு சொல்லிட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் நினச்சியா? நான் சொன்னதையே நீ ஃபாலோ பண்ணலை. நான் போட்ட ரூலை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்னை சீட் பண்ணி இத்தனை டேஸ் இத்தனை மந்த்ஸ் நீ என்னை ஏமாற்றிருக்க. இதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோமாட்டிட்டு அப்படியே நேராக ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். இப்போ ஒரு 3 டேஸாக நம்ம ஜொங்குக்கு ஹவுஸ்க்கு வந்துருக்க மாட்டார். ஜொங்குக்கு எங்கே போனானுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கோட மொபைலுக்கு கால் பண்ணோம். ஜொங்குக்கு பிக்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இந்த மாதிரி இருந்தோம். 3 டேஸ் கழிச்சு இப்போ ஹவுஸ்க்கு என்றானா நம்ம டேட்டா ஃபுல்லாக டிகிரி ஐஸ்லேயே ஹால்லேயே உட்காண்ட்ருக்காரு. மாமா எங்கே போனானே தெரியலையே, கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெயின்லேயே உட்காண்ட்ருக்குற நம்ம ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வேகமாக விழுந்து வந்து ஜொங்குக்கு ஹக் பண்ண அவர் வரா. அந்த மாதிரி வந்தா ஜொங்குக்கிட்டே அப்படியே புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன பண்ண வந்த? என்ன ப்ளே பண்ணுறேன்னு நினைக்கிற? எது ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் உன் பிரதர்ஸ் கூட போய் ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜேகோப்புக்கிட்ட ஜிமினா கிட்டலாம் போய் சொல்கிறாரு. உங்கள் பிரதர் என்ன பண்ணுறானே தெரியல, நீங்களாவது போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம ஜேகோப்பும் ஜிமினாவும் எங்கடா போகிறேன், ஏன்டா லக்கேஜ் எடுத்து வைக்கிறேங்கிற மாதிரி 1 by 1 கேட்டுட்டு இருந்தா யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஹாலுக்கு வருவார். அந்த மாதிரி ஹாலுக்கு வந்தால் இந்த மாதிரி ஜேகோப்பும் ஜிமினா பேசிட்டு வர்றது கூட கேட்காம லக்கேஜோட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கு கூட நினச்சி நம்மகிட்டே க்ரிப்பாக பிடிக்கிறாரு. மாமா என்ன மாமா பண்ணுறேன், ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்? 3 டேஸாக நீ ஹவுஸ்க்கு வரல நினச்சி நான் எவ்வளோக்கெல்லாம் பயந்து தெரியுமா? லக்கேஜ் எடுத்துகிட்டு எங்கே மாமா போகிறேன், எங்கே மாமா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் எங்கே போனால் உனக்கு என்னடா, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, நான் டெத்தானா உனக்கு என்ன, என்னை பற்றி தான் நீ மொத்தமாக மறந்துட்டியே, திங்க் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா ஃபிலிக்ஸ் தான் ஜங்குக்கு அவன் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி கட்டுறான்? டே உன் பிரதர் அப்போ உன் பக்கத்தில் வச்சுக்கோடா, என்கிட்ட வந்து பேசினா இதை விட பயங்கரமாகவே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமா ஃபிலிக்ஸை திட்ட. என்னடா என்னையே திட்டிகிட்டு இருக்க நீ? இப்போ அவன் என்னடா பெருசாக தப்பு பண்ணிட்டான்? உன் பிரதர் என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக அக்செப்ட் தானே பண்ணிக்கிறோம். என் பிரதர் சின்ன ஒர்க் தானே பண்ணுறேன், நான் அதை பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் வேண்டாம், ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுற ஃபிலிக்ஸ், ஃபைட்டை பெருசாக்காடு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாரா இவனை அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி கோவமாக நிற்கிறாரு. ஷுகாதான் ஜங்குக்கிட்ட வந்து ஏன் ஜங்குக்கு இந்த அளவுக்குலாம் கோவப்படுற? 3 டேஸாக நீ எங்கே போனேன்னு தெரியாமல் நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோன்னு தெரியுமா? இப்போ எங்கே போகிறதுக்கு லக்கேஜ் எடுத்து வச்சுருக்க? சரி, அவன் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான். தெரியாமல் பண்ணனா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் சேர்ந்து தெரிஞ்சுதான் பண்ணீங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே ஜங்குக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போகிறான்? கொஞ்சம் ஹவர்ஸ் திட்ட போகிறான், அப்புறம் அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ண போகிறான். அந்த திங்கிங் தானே அவ்வளோ இருக்கும். இல்லை ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சுகா ஆரமும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜங்குக்கு பட்டபடி க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஆனால் நம்ம ஜங்குக்கு எல்லார்ட்டையும் பேசி ஃபைட் பண்ணி எல்லாரையும் மூவ் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கே வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம் ஜங்குக்கோட காரை ஃபாலோ பண்ணபடி பாய்ஸஸுமே கரெக்டாக ஏர்போர்ட்டில் என்ட்ராகிறாங்க. ஏர்போர்ட்டில் அதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணி டியாட்டா நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து அவளோட கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறா. தியாக்கிட்ட தான் ஹெல்ப்பும் கேட்டிருப்பாரு. எனக்கு இந்த பிளேஸில் இருக்க பிடிக்கல, என்னை எல்லாருமே சீட் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, கொஞ்சம் டேஸ் நான் அதர் பிளேஸுக்கு போகணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாரு. அதனால நீ பேசாட்டிக்கு நான் இருந்த கண்ட்ரிக்கு வா, கொஞ்சம் டேஸ் நீ அங்கே வந்து உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவா மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசி ஜங்குக்கிட்ட டேட்டர் இருந்து மொத்தமாக பிரிக்க ட்ரை பண்ணியிருப்பான். அதேமாதிரி நம்ம ஜங்குக்குமே இங்கே இருந்தால் இங்கே இருக்கிற அந்த சீட்டிங் மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் நேராக இப்படி அதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ரெடியாகி வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டியா பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோமாக்கி நீ நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டலடி அப்படிங்கிற மாதிரி கோமானா நீ எப்படி பிளான் போட்டு ஜங்குக்கு என்கிட்ட இருந்து பிரிக்கணும் ஃபைட் பண்ணணும்னு நினச்சி ஹவுஸை விட்டு வெளியே துரத்துனியும் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நான் ஒன்றும் ஜங்குக்கு என் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு திங்க் பண்ணல. உன் ஜங்குக்கு தான் அதர் கண்ட்ரியில் என் கூட படித்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்ககிட்ட ஒர்க்கு கேட்டு இந்த பிளேஸ் வேண்டான்னா அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகுறான்டா.
சொல்லப்போனால் உனக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்த மாதிரி நீயே உன் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நக்கலுக்கு சிரிச்சா இந்த மாதிரி ஜங்குக் லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆக போகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சேன் நம்ம ஜங்குக் தான் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஜங்குக்கை போகவே விட்டுறக்கூடாதுன்ட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு மாமா சாரி மாமா தெரியாமல் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா நான் எவ்வளோ டைம் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், எவ்வளோ டைம் ஃபேக்கெல்லாம் ட்ராமா பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் நீ அதை ரசிக்க மட்டும் தானடா செஞ்சேன். இப்போ என்ன மாமா என்ன பனிஷ் பண்ணுற மாமா, ப்ளீஸ் மாமா நான் பண்ணிட்டு தப்புடா மாமா, உங்ககிட்ட சொல்லாமல் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கக்கூடாது மாமா, ப்ளீஸ் மாமா என்னை விட்டு போகாத மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுற அந்த வேர்ட்ஸுக்கு க்ரை பண்ணதை நம்ம ஜங்குக்கால தாங்க முடியாது. இருந்தாலும் க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படி புஷ் பண்ணுறாரு. இப்படி புஷ் பண்ணால் டேக்கு பேக்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சைடாக வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், என்னை விட்டு எங்கேயுமே நான் போக அலோவ் பண்ணவே மாட்டேன், நீ ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும், எங்கேயும் விட்டு போகணும் சின்ன நான் உன்னை போக விட மாட்டேன், என்னை விட்டு எங்கேயும் போகாட்டா மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஐஸுமே மொட்டமாக கல்லாங்கிட்டு டீரி நம்ம ஜங்குக்கு வந்துருச்சு. ஆனால் பட் அதுக்குள்ளே நம்ம தியாடா ஏன்ட்ட ஏன் ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ வாயை மூடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாமா ப்ளீஸ் மாமா தெரியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை பொய்யே சொல்ல மாட்டேன் மாமா, ஏதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மாமா நீ செய்வேன், என்னை நான் எப்போதுமே உங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஏமாற்றி எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ் என்னை விட்டு போகட்ட மாமா, நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் செத்துருவேன் மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. இந்த மாதிரி அழுதம் இந்த மாதிரி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டாரு. டேயாங் அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேச வந்தா அது எப்படிடா ஒன்றா அவன்கிட்ட மறுபடியும் சேர விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ டேயாங் நீ ஜங்குக்கிட்ட சொல்லு, இனி நான் மாடலே ஆக மாட்டேன்னு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணு, அந்த ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு, ஜங்குக்கு உன் கூட அப்படியே ஹவுஸ் கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்ன அடுத்த செகண்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிட்டே விட்டு மூவ் பண்ணாக்கி தியா சொன்ன மாதிரி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என்னை எப்போதுமே மாடல் ஆக்க மாட்டேன், இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன், ஒர்க் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அப்படின்னா நான் உன் கூட ஹவுஸ்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தான் மாடல் ஆகிறது அவரோட வேல்டே, அட போய் முடியாதுன்னு சொன்னால் எப்படி முடியாதுன்னு இப்போ ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போதுமே நம்ம டேயால் அதை பண்ணவே முடியாது, அதனால நம்ம வந்து மாட்டேன் மாமா, நான் அந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ஒரு மாடல் ஆகணும், ஒரு ஐடல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டேன். டேயா அப்போ இந்த மாமாவை தாண்டி உனக்கு அந்த ஒர்க்கு தான் பெருசாக தெரியுதா? இல்லை மாமா, எனக்கு நீ தான் மாமா பெருசாக தெரியுது, ஆனால் ஏன் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ப்ளீஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினம். நம்ம ஜங்குக்கு தான் லாஸ்ட்டாக கேட்குறேன், உனக்கு நான் வேணுமா இல்லை மாடல் ஆகணும் ஐடல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷனை வச்சுருக்கியே அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வந்து என்னங்கிற மாதிரி சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. ரெண்டுமே எனக்கு வேணுங்கிற மாதிரி என்னென்ன லாஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போவே நீ ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னால் முடியாது மாமா, அப்படிலாம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர மாட்டேன், என்னெல்லாம் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கற்று வரா. அப்போ என்னை மொட்டமாக மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளைட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்ல அந்த பிளேஸ்க்குள்ளே போவார். மாமா ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற மாமா, ப்ளீஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம கதறி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை ஃபீலிக்ஸுக்கு பார்க்க சொல்ல இப்போவே நம்ம ஜங்குக்கு அடித்து பிரிச்சிடலாம் போல கோவம் வருது. அந்தளவுக்கு கோவத்தில் நோட் பண்ணால் சுகா அப்படியே வந்து நம்ம ஹக் பண்ணோம். ஆரம்பமே எப்படி ஹக் பண்ணால் ஹயாங் நீங்களாவது சொல்லுங்களேன், இத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களா, மாமாவை என்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், மாமா என்னை விட்டு போகிறான், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏங்கி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் அந்த பெயின் க்ரை பண்ணி அழுற சவுண்டு எல்லாம் கேட்டாலுமே ஒரு மாடிஸ்டாகல அவரோட ஈகோ அந்த ஈகோ பக்கம் போக விடாமல் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆனாக்குது. இப்போ நம்ம தான் ஜங்குக்கோட ரூம்லேயே தான் உட்காந்துருக்காரு, யார்கிட்டையும் எதையுமே பேசல, ஃபுல் டீர் ஐஸில்
ரொம்ப சேட்ல அப்படியே உட்காண்ட்ருப்பாரு. இந்த மாரி உட்காண்ட்ருந்தா, பாய்ஸஸ் எல்லாருமே நம்மகிட்ட கிட்ட என்னலாமோ பேசி, "டேய் கொஞ்சம் கம்ஃபர்ட் படுத்துறாங்க. நீங்க சொல்ற மாரி மாமா என்ன தேடி வருவானா?" அப்படிங்கிற மாரி கேட்பாரா. "நீ க்ரை பண்ணாதடா. அவன் ஏதோ கோவத்துல இங்கேருந்து போயிருக்கான். இங்க பாரு, கண்டிப்பா கொஞ்சம் டேஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் கரெக்ட்டா ஹவுஸ்க்கு வந்துருவான். என்ட்ட என்ன பண்ணுதுங்கிற மாரி சொல்லிட்டு உன்ன தேடியே வந்துருவான். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத." அப்படிங்கிற மாரி நம்மட்ட ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து 1 மந்த் வரைக்கும் ஹவுஸை விட்டு நம்மட்ட வெளியே வந்துருக்க மாட்டார். ஹவுஸ்குள்ளே ஜங்குக்கோட ரூம்லேயே தான் இருந்திருப்பாரு. 1 மந்த் கழிச்சு திரும்பவும் காலேஜுக்கு போகிறாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு போனால் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒவ்வொரு பிளேஸ்லையுமே நம்ம டேக்கு ஜங்குக்கோட மெமரி தான் ஃபுல்லாக ரீக்கப் ஆகுது. ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூம்குள்ளே டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிட்டு, டே விட்ரா, ஒரு பிளேஸில் நம்மளோட டேலண்ட்டை காட்டணும், தன்னோட டேலண்ட்டை காட்டணும், அப்படி ஃபைட் பண்ணணும்னு நினச்சின்னா ஃபைட் பண்ணுற பிளேஸில் பெயினும் இருக்கும்டா. நீ இப்போ உன்னோட ஆம்பிஷனுக்காக நீ ஃபைட் பண்ணுற, உன்னோட எய்முக்காக ஃபைட் பண்ணுற. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சு தானே எல்லா ஒர்க்கையும் பண்ணேன். இப்போ ஏன்டி க்ரை பண்ணுற? ஆனால் மாமே என்னை பனிஷ் தான் பண்ணுவான்னு நினச்சேன். என்னை விட்டுட்டு அதர் கண்ட்ரிக்கு போவா நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாரி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுவார். இந்த மாதிரி அழுதா இப்போ அப்படியே ஒரு 4 மந்த்துக்கு 5th மந்த் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனால் ஜங்குக் அதர் கண்ட்ரியில் வேறு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லியுமே கொஞ்சம் நார்மலாகி ஒர்க் பண்ணுவார். ஏன்னா நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருப்பார். ஒரு 5th மந்த் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி ஜங்குக் 5th மந்த் கழிச்சு பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்போ கண்டிப்பாக மாமா கொஞ்சம் டேஸஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா டாமில் இருக்க கோவத்தையும் விட்டுட்டு தான் கிட்ட மாமன் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார். இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் இப்போ அப்படியே நம்ம தான் காலேஜ் ரன் பண்ணிகிட்ருக்க சொல்லியே மாடல் ட்ரைனிங் முடிச்சு மாடலாக இப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு ஆட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆட் பண்ணுறது, ட்ராமா பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவார். அந்த ஒவ்வொரு ஆடுமே டிவிலலாம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆனால் இப்போ ஒரு ஆடு தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிற அந்த மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. டிவியில் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி அந்த ஆக்டிங் மூமெண்ட், மாடலாக இருக்கிற அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிவியில் பார்க்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது. சரி நம்மளும் ரொம்ப கோவமாக பிடிச்சி திட்டிட்டோம். 5th மந்த் ஆயிடுச்சு, இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாரு. இந்த மாதிரி கேட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹவுஸில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக வச்சு கேட்டுட்ருப்பாரா. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஜங்குக்கோட மாமா எல்லோரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோண்டா, கம்பெனியில் இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஜேக்கப் ஒரு கான்செப்ட்டு போனால் செம்ம இதாக இருந்துச்சு, அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எல்லாரையும் பற்றி ஒன் பை ஒன்னாக பேசிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு டக்குன்னு வேகமாக வந்து அந்த மொபைலை வாங்கிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த வேர்ட்ஸ் 5th மந்த்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஜங்கு கேட்கவே செய்கிறாரு. மாமா 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 நீயாடா? மாமா இன்னுமாடா என் மேலே கோவமாக இருக்கிற? மாமா மாமா பேசுடா, மாமா நான் வந்துட்டாண்டா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாமா மாமா மாமானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம காலில் இந்த மாதிரி பேசுகிற அந்த வேர்ட்ஸ்க்கு டக்குன்னு நம்ம ஜங்கு காலாக கட் பண்ணிடுவார். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மொபைலை நோட் பண்ணால் கால் கட் ஆனதை பார்த்துட்டு டேயோட ஃபேஸே வாடுது. சரி சரி சேடாகாத அவன் வந்து ஏதாவது ஒர்க்கில் இருப்பான், அதான் கட் பண்ணியிருப்பான். இல்லை என் வாய்ஸை கேட்டு தான் மாமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி சேடாக அங்கேருந்து போனோம். இப்போ ஒரு கம்பெனிக்கு அந்த ஆட் பண்ணதுக்கு நம்மகிட்ட போயிருக்காரு. மாடலாக ஒர்க் பண்ண போயிருக்காரு. அந்த கம்பெனிக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ண போயிருந்தோம். அந்த பிளேஸில் அந்த ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு அந்த ஷூட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து சரி நீ நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் இருக்கும்ல, அந்த இதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தோம். அந்த கம்பெனியோட சிஓ தான் பக்கத்தில் வந்துட்டு கிட்ட கொஞ்சம் டாட்டியாக பேசுகிறான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி, எங்கள் பாருடா என்கிட்ட ஒன்றும் மணி இல்லாமலாம் இல்லை, ஏன் பிரதரே பெரிய கம்பெனி வச்சுருக்க ஒரு பர்சன்
கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓ என்னோட பிரதர்டா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காஷை தீட்டிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் அங்கேருந்து போயிடலாங்கிற மாரி போனோம். நம்ம டேயோட ஹிப் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு, என்னடா பெருசாக பிரதரை வச்சுலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு மேரேஜே ஆயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இந்த மாதிரி மாடலாக இருக்கன்னு சொல்லிட்டு தானே நீ பண்ணுற இந்த மாடல் ஒர்க் பிடிக்காம உன் ஹஸ்பண்டே உன்னை விட்டுட்டு போனானுங்கிற மாதிரி ரொம்பவே ஜங்குக்கை வச்சு பேசுகிறத கேட்க கேட்க டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ரை ஆகுது. ஹிப்பை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கோமாட்டிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு டே கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஷாக் ஆகி அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணால் அந்த பர்சனோட ஃபேஸில் ஓங்கி ஒரு பஞ்சு விழுது. இந்த மாதிரி பஞ்சு விழுந்தா யாரா இந்த பிளேஸ்க்கு வந்ததுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷாக் ஆகி அந்த சோஃபாவிலேருந்து அப்படியே மூவ் ஆனானா இப்படி மூவ் ஆனாகி பஞ்சு பண்ணது யாருன்னுங்கிற மாதிரி நம்மகிட்ட பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா எவ்வளவு திமிர் இருந்தால் நீ அவன்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக அந்த பர்சன்ட்டை அடிப்பார். இந்த மாதிரி அடித்தான் டேயாலேயே நம்ப முடியல. ஜங்குக்கும் என் முன்னே வந்து நிற்கிறதுங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் அந்த பர்சன்ட்டை அடித்து பிரித்து மீண்டிட்டு அப்படியே டேயை பட்டு திரும்ப வரா. கோவத்திலே திரும்ப வர. இந்த மாதிரி திரும்பினோம். டேய் செம்ம பயத்தில் நம்ம ஜங்குக்கு பாட்டுப்படி நின்னோம். டே கிட்ட வேகமாக வருவாரா. இந்த மாதிரி வந்தா மாமா என்னை எதுவும் பண்ணாண்டடா, நான் எதுவுமே பண்ணலை மாமா அப்படிங்கிற மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பயத்தில் இந்த மாதிரி கட்டுனோம். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி எங்கேயாவது அடிபட்டுருச்சா? வேகமாக ஒன்று சோஃபாவில் பிடிச்சிட்டால் நான் எங்கேயாவது அடிபட்டிருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கானுங்கிற மாதிரி செக் பண்ணுவார். அந்த மாதிரி செக் பண்ணால் பயங்கரமாக நர்வஸில் இருந்து நம்ம டே நான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி மாமா உனக்கு என் மேலே கோவம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். உனக்கு பைத்தியமா? இதுக்கு தான் சொன்னேன் இந்த ஒர்க்லாம் உனக்கு செட் ஆகாதுன்ட்டு. சொன்னேன் எங்கே நான் சொல்கிறத நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கர மாட்டே பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம டே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி மாமா என்கிட்ட ஃபைட் பண்ண இப்படின்னா 6 மந்த் வரைக்கும் என்னை விட்டுட்டு போவியாடா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்? நான் பேசினேன் ஏன்டா காலில் பேசவே இல்லை? மாமா இந்த மாதிரி பண்ணேன்? எதுக்கு மாமா இதை பண்ணேன்? நான் எவ்வளோக்குள்ள உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி கதறி அழுவாரா. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ஜங்குக் அப்படியே டே டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம டே நேராக ஹவுஸுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். ஜங்குக் இந்த மாதிரி மாமா மாமான்னு காலில் பேசியிருப்பார்ல அந்த வேர்டுக்கே ஜங்குக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். டேயோட வாய்ஸு 5th மந்த் கழிச்சு கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக டேயோட திங்கிங்காக தான் இருக்கும். நம்ம ஜங்குக் டே மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் ஆகுதுக்கு காரணமே டேடம் சைல்டாக இருக்க சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட டே மாமா நான் தாண்டா உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், என்னை தவிர வேறு எதையாவது திங்க் பண்ண ஐஸில் எதையாவது வச்சு கொட்டிடுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக மிரட்டியிருப்பார். சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய நாட்டியாக ப்ளே பண்ணியிருப்பார். மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு மாமா பின்னாடியே நடக்கிறது நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஜங்குக்கிட்ட யாராவது ஒன்று க்ளோஸாக பேசினாலே நம்மகிட்ட அண்ணன் சைல்டேஜ்லேயே தீட்டுருவார். ஜங்குக்கையும் சரி அந்த பர்சன்ட்டையும் சரி தீட்டிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணபடி டே மாமா என்ன தவிர வேறு யாரையாவது திங்க் பண்ண நெக்கை கடிச்சிட்டு விடுவேண்டா, நெக்கை கடிச்சு பிளட் எடுத்துருவேங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்ட வேற செய்வார். இந்த மாதிரி சைல்ட்லேருந்தே பண்ண அந்த மூமெண்ட் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி நாட்டியாக ப்ளே பண்ண மூமெண்ட் எனக்கு மட்டும்தான் நீ, எனக்கு மட்டும்தான் நீ, நீ என்னது நீ என்னோட மாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நம்ம ஜங்குக்கோட ஹார்ட்டில் அப்படி பதிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு டேட்டா மேலே வச்சுருக்க அந்த ஃபீலிங்ஸை நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணி தான் தனக்கு எல்லாமேங்கிற மாதிரி சைல்ட்லேருந்தே நம்ம மட்டும்தான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி கூடயே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ஃபைட் பண்ணிட்டு போன கொஞ்சம் டேஸ்லேயும் இந்த மாதிரி மாமா மாமா மாமான்னு கூப்பிட்ட இந்த மூமெண்ட்டுக்கு டேயை பற்றின மெமரிஸ் அந்த மிஸ்ஸிங் பண்ணுற மூமெண்ட் எல்லாமே ரொம்ப ஹைப்பாகி சரி ஓகே மாடலாக தானே ஆகணும்னு நினச்சான். எல்லாருமே என்னெல்லாமோ பண்ணுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, என் பேபி அவன் டேலண்டட் தானே காட்டணும்னு திங்க் பண்ணுறான். தப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அந்த கண்ட்ரிலேருந்து கிளம்புவார். இந்த மாதிரி கிளம்புனா டீயா வந்து உன்னை ஏமாற்றணும், அப்படி இருந்தும் நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்கிட்ட இது வரைக்கும் என்ன எதுலேயுமே சீட் பண்ணி ஏமாற்றினது கிடையாது டியா. அவன் மாடலாக ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பிளேஸில் ட்ரெயின் பண்ண போனாம்ல, அந்த பிளேஸை ஆல்ரெடி என்கிட்ட
அவன் என் டேபிளில் வச்சுட்டு தான் போனான் அந்த அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கு பண்ண சொல்லிக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கிட்ட டேயா வந்துட்டு சொல்லாமல் நம்ம ஜொங்குக்கா கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுருந்துருப்பாரு. இந்த பிளேஸுக்கு நான் ட்ரெயின் பண்ண போகிறேனுங்கிறதையும் நம்ம டேய் தான் கொண்டு போய் வச்சுருப்பாரு. அந்த பார்க்கில் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கள அங்கேயும் நம்ம ஜொங்குக்கை வர வச்சது நம்ம டேயாக தான் இருக்கும். அப்படி வர வச்சு நம்ம ஜொங்குக்காவே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணியிருப்பாரு. அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் டேரெக்டாக இல்லை எல்லாம் இன்டேரக்டாக தான் எல்லாத்தையும் சொன்னான். அன்னைக்கு நீ வீடியோ எடுத்து கொண்டு வந்து காட்டினியே அந்த அவன் ஃபஸ்ட்லேயே நோட் பண்ணிட்டான். போயிட்டு அவன் பிக்கை எடுத்துகிட்டு வந்தான். அந்த பிக்கை காட்டி தான் ஒன்றா அன்னைக்கு ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பினான். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக அவன்கிட்ட ஃபைட் பண்ணியும் என்னை விட அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் கோவத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை டேய் தான் என்னை இப்படி பண்ணுறான்னு பார்த்தா என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்னை ஏமாத்துனாங்க பார்த்தியா, அந்த கோவம்தான் இந்த மாதிரி நான் அதர் கண்ட்ரிக்கு வந்ததுக்கு காரணம். அதுக்காக என் டேயை இன்னொரு பர்சன்ட்டை விட்டு கொடுக்க முடியுமா? அவன் என்னோட டே, என்னோட வேர்ல்டு. அவனை தவிர இந்த ஜொங்குக்கு எவனையுமே திங்க் பண்ண மாட்டான். அவனை மட்டும்தான் திங்க் பண்ணுவான். கொஞ்சம் அவனை பனிஷ் பண்ணணும்னு நினச்சேன், பனிஷும் பண்ணிட்டேன். அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற இந்த 5 மந்த் அவனுக்கு பெயினாக இருக்கோ இல்லையோ எனக்கு ஹெல்லில் இருந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. எப்போ நான் அவனை பார்ப்பேனுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குதுங்கிற மாதிரி டியாக்கிட்ட பேசிட்டு நீ என்கிட்ட இருந்துட்டு பிரிக்கணும் தான் ஹோல் ஒர்க்கையும் பண்ணானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டியா. ஆனால் அவன் என்னோட லவ், என்னோட வேர்ல்டு. எப்போதுமே இந்த ஜொங்குக்கிட்ட விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்துருப்பாரு. இப்போ ஹவுஸில் தான் நம்ம டேயோட நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். அந்த பர்சன் உங்கள்கிட்ட அப்படியே அதை அப்ளை பண்ணால் அவனை நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் காண்டில் கட்டுனா வாய முடிட்டு அமைதியாக இருக்க முடியாதுடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்தமாரி திட்டுனா ஜங்குக்கை பாட்டு எல்லாருமே டேயை விட்டுட்டு இப்போ ஜங்குக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்னா 5 மினிட் கழிச்சு ஜங்குக் ஹவுஸ்குள்ளே வர அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ பெட்ரூமில் தான் நம்ம அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு எப்பண்டா ரூமுக்குள்ளே வருவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே மட்டும் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருப்பார்ல படிச்சுட்டு இருந்த காலேஜ் அதுலேயே திரும்பவும் எனக்கு ஒர்க் கிடைக்குமானுங்கிற மாதிரி அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசிக்கிட்டு நேராக ரூமுக்குள்ளே வருவாரா. இந்த மாதிரி வந்தால் அவங்களும் ஓகே சொல்கிறாங்க ஒர்க்குக்கு. இந்த மாதிரி ஓகே சொன்னால் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணால் அப்படி பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ண மாதிரி ஆட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆட் பண்ணுறது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கு மேலே ஓவராகி என்ன பேபி நீ ஸ்லீப் பண்ணிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டா உடனே நான் நம்பிடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணா அப்போடா மாமா நான் மேலே கோமா இருக்கிறேன் 5 மந்தாக என்ன கதற விட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ மட்டுமா கதறுனா நானும் சேர்ந்து தானே கதறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட பேசிக்கிட்டு டேக்கிட்ட ப்ளே பண்ணுவாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணோம். டேயுமே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி ஜொங்குக்கு பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்குமே நம்ம டே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி 2 பேருமே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் டே கூட ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்காரு. மேமா என்ன என் முன்னையே நின்னா எப்படிடா அப்போ எங்கே இருக்க சொல்கிற தள்ளி போய் நில்லு மாமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. ஏன்டா நான் அங்கிட்ட அனுப்பேன் மாமா பாடி கார்டு வேணும்னு நான் எந்த ஒர்க்லேயும் 1% ஒர்க்குக்கு எடுக்கலை. நீ ஏன்டா என் பாடி கார்டு மாதிரி பின்னியே நடக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் நீ ஒரு ஐடலாக மாடல் ஒர்க் பண்ணால் உன்னோட பர்சனல் பாடி கார்டே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்வாரா. மாமா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன உனக்கு பாடி கார்டாக வந்துடா? இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் மாடல் ஆகக்கூடாது ஐடல் ஆகக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். நீயே இந்த மாடலுக்கு ஒரு பாடி கார்டாக வந்து நிற்கிற பற்றியா அட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணப்போ வர ஆக்டிங் இருக்குன்னு ப்ளே பண்ண வந்துட்டு
அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக் சொன்னால், ஐயோ! இந்த மாமனை பக்கத்தில் வச்சுட்டு என் திங்கிங் எல்லாம் ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நல்ல வேலை மாமா ஞாபகப்படுத்தின ஆக்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போ ஆட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ அந்த பிளேஸில் நம்ம டேயும் இன்னொரு பையனும் தான் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டைலாக் பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி கப்பல் டான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்களா, இந்த மாதிரி ஆடுனா டேயோட ஹிப்பை பிடிக்கிறது ஹன்ஸை பிடிக்கிறதுங்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டை பார்க்க பார்க்க நம்ம ஜங்குக்கு ஹைப் ஆனோம். ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாகிறத நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணுறாங்க. பா ஏய் ஜிம்மி, உன் பிரதர் என்ன இவ்வளோ காண்டாகிறான், பின்ன என்ன, அவன் தான் அவன் மேலே அவ்வளோ பொசசிவாக இருக்கானே, ஏதோ இந்த பிளேஸில் டேயை மாடல் ஒர்க் பண்ண அலோவ் பண்ணிட்டான், இல்லைன்னா அவ்வளோ விடான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த லெவலில் பொசசிவில் பொங்குற மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணி சிரிச்சா, ஐயோ இவன் வேற இப்போ பிடிக்கிறான் ஹேண்ட்ஸை பிடிக்கிறான், அங்கே திருப்புறான் இங்கே திருப்புறான், என் மாமன் இந்த பிளேஸில் இதென்ன நின்று பார்க்குறான், என்னலாடா பிரித்து மேய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த பிளேஸில் ஃபுல்லாக அந்த ஒர்க்கை மட்டும் என் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, அப்போ நான் ஹவுஸுக்கு போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரூம்குள்ளே போனோம். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே நம்ம ஜங்கு காண்டிலே உட்காந்துருக்காரு. ஐயோ! மாமி செம்ம சூடாலாம் இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நேராக ஜங்கு கூட டைல்ஸில் உட்காந்துட்டு, என்னாச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். என்ன ஆகணுட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால், ஐயோ மாமா செம்ம கோவமாலாம் இருந்த மாதிரி தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம க்ளோஸை ஜங்கு கூட நெக்லெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, மாமா மாமா இன்னைக்கு நான் பண்ணது உனக்கு எப்படி இருந்துச்சு, அப்படியே நெருப்பில் பட்டிட்டு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெருப்பில் பட்டிட்டு எரிஞ்சியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், நம்ம ஜங்குக்கு இப்போ கூட கோவத்தில் நம்ம பட்டு முறைக்கிறாரு. ஏன் மாமா இந்த அளவுக்குலாம் கோவப்படுற? நீ தானே நான் மாடல் ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், என் பர்சனல் பாடி கார்டாக வேற இருப்பேன்னு, இப்போ என்ன திட்டுற? ஒர்க்கு தானே, ஒர்க்குன்னா அப்படி தான் ஆக்டிங் பண்ணணும், அதுக்கெல்லாம் கோவப்படுவியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜங்கு கூட ட்ரெஸ்ஸில் ஃபிங்கரை வச்சு ரப் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கூட லிப்பில் அப்படியே பீக்கீஸ் பண்ணிவிட்டு, கோவப்படாத மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ஷப்பா! கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு ஜங்கு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஏதோ மேஜிக் வேர்டு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு, கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இந்த டேக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி டைப்ஸில் உட்காந்துருந்த நம்ம ஜங்கு கூட லெக்குக்கு அந்த சைடு இந்த சைடு லெக்க போட்டபடி ஜங்குக் கிட்ட ரொம்ப க்ளோஸாக உட்காந்து ஜங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம், இந்த மாதிரி கோட்டை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ஜங்குக். இந்த பொசிஷனில் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு டேயோட பாடியை ரப் பண்ணபடி இன்னும் டைட்டாக இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம், அந்த கேஸ் ரொம்ப லாங்காக போகுது. இந்த மாதிரி லாங்காக பண்ணோம், அந்த கேஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கூட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி நம்மகிட்ட பட்டபடி, என்ன மாமா இப்போ கோவம் போயிடுச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய லாங் கேஸ் போட்டு கொஞ்சமாக தான் போச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்பாராம். ஆமாம் போச்சு, இன்னொரு கேஸ் ரொம்ப லாங்காக கடிச்சா நான் மட்டும் கோட்டையும் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ மேலேயே போய் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னொரு கேஸு வேணும், இல்லாட்டி நான் உன் மேலே இன்னும் கோவமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணி 2வது கேஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம். இப்போ மாமா நீ ரொம்ப மோசமான மாமாவாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு அப்படி எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிறட்டையே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் எனக்கு ஃபீலாக கொடுத்துட்டு எங்கே தப்பிச்சு போக பார்க்குறேன், போனால் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி டேயை கிரிப்பாக பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணுறேன். இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். இந்த எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.